Previously on Unnoticed. மச்சான் வந்துட்டேன்டா. நீ எங்க இருக்க? வண்டியா? நானும் அங்கதான்டா இருக்கேன். அங்கதான் இருக்கியா? டேய், என்ன இடம்டா இது? All the very best. Thank you so much. படம் பண்றீங்க. பெரிய ஆளாவா? போட்டோஸ் மறந்துடாத, ஓகே? கண்டிப்பா தரவதற போட்டோ கண்டிப்பா. ஓகேவா? 1 வீக்ல வந்துரும். பை. பத்திரமா போய்ட்டு வா. பை. ஏய் அரவிந்த், congratulations டா. ஏய், thanks you so much. படத்துல எல்லாம் நடிக்க போற. Yeah, thank you so much. Hey, thanks buddy. Super. I miss you guys. Thank you bro. Jagat. One week la kandipa vandra. Miss you guys. Love you guys. Vandra. Thanks Ari. Thanks sir. Cheers. Yes. பாத்தீங்களா, நான் ஆஃபீஸில் 2 நாள் லீவ் கேட்டால் தரமாட்டானுங்க. படம் நடிக்க போகிறேன்னு சொன்னோன்னே 1 வாரம் லீவ் கொடுத்துருக்கானுங்க. ஆக்சுவலி நான் படம் நடிக்க போகல, சும்மா லல்லாய்க்கு. நான் எதிர போகிறேன் கோவா. எஸ், ஃப்ரெண்ட்ஸோடு போய் நல்லா செம்மையாக ஃபன் பண்ணி இருக்கிற எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க போகிறேன். ஜாலி. எஸ், 1 வாரம். என்ன ஆக்டிங் எப்படி செம்மையா? இருங்க, கால் வருது, ஒரு நிமிஷம். மச்சான் வந்துட்டேன்டா. கேப் புக் பண்ணிடுறேன், 1/2 hour வந்துடுவேன். ஓகேவா? ஏர்போர்ட்டுக்கு. மச்சான் 1 வீக்டா. எஸ். கேபரை புக் பண்ணியாச்சு. கால் போட்டுருவோம். அண்ணா. சொல்லுப்பா தம்பி. லேடிஸா? அக்கா எங்கே இருக்கீங்க? நான் எங்கே வேணா இருப்பேன். உனக்கு எங்கே போகணும்? அக்கா கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? 1/2 hour ஏர்போர்ட் போகணும்க்கா. இது 1/2 hourல ஏர்போர்ட்டா? ஏன்பா சென்னையில் தானே இருக்க? சென்னை டிராஃபிக்கை பற்றி தெரியாதா? அக்கா ப்ளீஸ்க்கா சீக்கிரம் அக்கா. ஃப்ளைட்டில் போகிறேன்க்கா. மிஸ் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். சரி வரேன். சரி, நீ லொக்கேஷன் ஒழுங்காக தானே பின் பண்ணியிருக்க? கரெக்டாக போட்டிருக்கேன். வந்துருங்கக்கா. சரி வை வரேன். காத்திருப்போம். தம்பி, நான் வந்துட்டேன். நீ எங்க இருக்க? லொகேஷன் வந்துட்டீங்களா? அக்கா நான் லொகேஷன்லக்கா இருக்கேன். டேய், நீ பின் பண்ண லொகேஷன்ல தான்டா இருக்கேன். நீ எங்க இருக்க? அக்கா என்னக்கா சொல்றீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. அக்கா வேற லொகேஷன்ல இருக்கீங்க நீங்க. பட் பரவாயில்ல, நீங்க அந்த 2 தெரு தள்ளி தான் இருக்கு. எப்படியாச்சும் வந்துருங்க. தயவு செய்து மெயின் ரோடுக்கு வந்துருங்க. அதெல்லாம் வர முடியாது. ஹலோ. கேன்சல் பண்ணி தரேன். டைம் ஆயிடுச்சா? சூப்பர்ரா. சொல்லு மச்சான். நாங்க ஃளைட் ஏறிட்டோம்டா. ஏறிட்டியா? சூப்பர்ரா. மச்சான் நீ வரல? இல்ல மச்சான், நீ போயிட்டு வாடா. நான் வரலடா. டேய், நெக்ஸ்ட் ஃளைட் புடிச்சு வாடா, சீக்கிரம் வாடா. நீ போயிட்டு வா. ஜாலியா இரு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்மள நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதாவது ஒரு முக்கியமான டைமில் இந்த ஜிபிஎஸ் லொக்கேஷன் வந்து நம்ம இருக்கிற இடத்த தப்பாக காட்டி அதை கேப் டிரைவர் பார்த்து அவன் கடுப்பாகி கேன்சல் பண்ணிவிடுவான். அவன் கேன்சல் பண்ணதுக்காக நம்ம காசு பிடிங்கிடுவானுங்க. அது மாதிரி தான் எனக்கு நடந்துச்சு இப்போது. சரி, முதல்ல ஏன் இந்த ஜிபிஎஸ் லொக்கேஷன் வந்து தப்பாக காட்டுது நம்ம இருக்கிற இடத்த? போயிடலாமா? ஸோ திஸ் இஸ் மீ அரவிந்த். வெல்கம் டு மை ஷோ Unnoticed.
சரி, இந்த ஜிபிஎஸ் மக்கர் பண்ணி நம்ம இருக்கிற லொக்கேஷனை ஏன் தப்பாக காட்டுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஜிபிஎஸ் வந்து எப்படி வேலை செய்யுது அண்ட் நம்ம இருக்கிற இடத்த எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுதுன்றதை நம்ம பார்ப்போம். நம்ம இருக்கிற லொக்கேஷனை கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே இருக்கிறது தான். அதாங்க நம்ம பூமியிலேருந்து 20,000 கிலோமீட்டர் மேலே இருக்கிற ஜிபிஎஸ் சேட்டலைட்ஸ் தான். இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 32 ஜிபிஎஸ் சேட்டலைட்ஸ் இருக்குது. அதில் 3 இல்லை 4 சேட்டலைட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற லொக்கேஷனை கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது பேர் தெரியாத ஊரில் மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுப்போமே, அங்கே ஒரு கூர்மையான மலை ஒன்று இருக்குது. நீங்கள் சென்னையில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அந்த மலையை லேண்ட்மார்க்காக சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு அந்த இடம் சென்னையிலேருந்து 300 கிலோமீட்டரில் இருக்குன்னு சொல்கிறான். அதே மாதிரி நீங்கள் மதுரையில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்குறீங்க, அவன் இந்த இடம் 250 கிலோமீட்டரில் இருக்குன்னு சொல்கிறான். அதே மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கிற ஃப்ரெண்ட்டை கேட்குறீங்க, அவன் என்ன சொல்கிறான்னா 150 கிலோமீட்டரில் இருக்குன்னு சொல்கிறான். இதை வச்சு கணக்கு போட்டு பார்த்தா எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட முடியும் இல்லையா? ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இந்த ஜிபிஎஸ் சேட்டலைட்டும் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றத கால்குலேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இது எப்படின்னா, இந்த சேட்டலைட்லாம் அட்டாமிக் கிளாக் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் டைம்ன்றது ரொம்ப அக்யூரேட்டாக ரன் ஆகும். இந்த டைம்ன்றது சிக்னல்ஸ் மூலிமா பூமிக்கு அனுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த சிக்னல்ஸை நம்ம ஃபோனில் இருக்கிற ஜிபிஎஸ் ரிசீவர் மூலிமா ரிசீவ் பண்ணோம். இந்த சேட்டலைட்டுக்கும் ஃபோனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை டைம் டிஃப்ரென்ஸை வச்சு கால்குலேட் பண்ணணும். அப்புறம் இதோட டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் அப்படின்ற ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணணும். அதாவது சிக்னல் ஃபோனுக்கு ரீச் ஆக எடுத்துக்கிட்ட டைமை ஸ்பீட் ஆஃப் லைட்டோட மல்டிப்ளை பண்ணால் டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். இப்படி 3 சேட்டலைட்லேருந்து வர அந்த டிஸ்டன்ஸ் வித்தியாசத்தை வச்சு நம்ம இருக்கிற லொக்கேஷனை கண்டுபிடிக்க முடியும். இந்த ஒரு மெத்தடை தான் ட்ரைலேட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம 5ஆம் கிளாஸுக்கு போயிட்டு ஒரு கணக்கு ஒன்று போட்டு வந்துடுவோமா? 5ஆம் கிளாஸ் போனோம்னு வச்சுக்கிட்டிங்களா? இங்கே தான் கணக்கு போட போகிறோம். t is equal to 2.5 seconds. அதுக்கப்புறம் ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர் per செகண்ட். இப்போ இதுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னது? ஸ்பீட் இன்டூ டைமா. ஸோ ஸ்பீட் என்ன? 1000. டைம் என்னது? 2.6. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2600 மீட்டர்ஸ். ஐயோ, பார்த்தீங்களா, தப்பாக போட்டேன். அதாவது நான் கேர்லெஸ்ஸாக டைமை தப்பாக போட்டதுனால டிஸ்டன்ஸோட வேல்யூவே மாறிடுச்சு. ஸோ இதே தான் வந்து ஜிபிஎஸ் சிக்னல்ஸ்னு கூட நடக்குது. அதாவது டைம் வந்து ஸ்லைட்டாக மாறினால் கூட அதுலேருந்து கேல்குலேட் ஆகி வர டிஸ்டன்ஸோட வேல்யூ அப்படின்றதே மாறிடும். ஸோ டிஸ்டன்ஸோட வேல்யூ மாறுச்சு அப்படின்னா நம்ம இருக்கிற லொக்கேஷனை தப்பாக காட்டுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபாத் எஃபெக்ட். இந்த ஜிபிஎஸ் சிக்னல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ வேவ். இந்த வேவ் வந்து ஏதாவது பில்டிங் மேலேயோ இல்லைனா வந்து மெட்டல் ஷீட் மாதிரியான சர்ஃபேஸில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி தான் உங்கள் ஃபோனுக்கே வருது. இப்படி ஒரு சிக்னல்ன்றது ஸ்ட்ரெயிட்டாக வராமல் ரிஃப்ளெக்ட் ஆகி உங்கள் ஃபோனுக்கு வரதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிக்னல் டிலே அப்படின்றதே ஆகுது. இந்த டிலேனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கும் போது வேல்யூல ஆப்படிச்சு விட்டுருது. ஸோ அதுவும் ஒரு காரணம் நம்ம இருக்கிற லொக்கேஷனை தப்பாக காட்டுறதுக்கு. அண்ட் இது மட்டும் ஒரு காரணம் கிடையாது, சில அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ் கூட காரணம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏரில் ஹியூமிடிட்டி வந்து ஜாஸ்தியாக இருந்தால், இல்லைனா வானத்தில் இருக்கிற ட்ரோபோஸ்பியர் பகுதியில் வந்து இருக்கிற ட்ரை கேஸஸ்னாலே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் நீங்கள் ஒரு கேப் புக் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் கேப் புக் பண்ணுங்கள். கசகசன்னு பில்டிங்கோ இல்லை வந்து டென்ஸாக இந்த மரங்கள் இருக்கிற இடத்துல போய் புக் பண்ணாதீங்க, தப்பாக தான் போவோம். வணக்கங்க. கோவா போக வேண்டியதாக இருந்துச்சு, கடைசியில் வந்து அதே ஒரு கண்டென்ட்டாக பற்றி அப்துல் கலாம் ஐயாவோட அறிவியல் ஆசிரியர் ஒரு சின்ன பறவையை வச்சுட்டு ஒரு பெரிய விமானம் எப்படி பறக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லி கொடுத்தாரு. அங்கே உருவான ஒரு சின்ன பொறி தான் அவரை ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆகிச்சு. அதே மாதிரி ஒரு பொறியை நம்மளை சுற்றி உள்ள பொருட்களை வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக நாங்கள் உருவாக்கின இந்த கோர்ஸ் தான்
DIY சயின்ஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸில் உங்கள் வீட்டில் உள்ள ஹாலில், கிச்சனில், உங்கள் ஸ்கூல் பேக்கில் அண்ட் ஸ்டேஷனரி ஷாப்பில் உள்ள குட்டி குட்டி ஐட்டங்களை வச்சுட்டு நம்மளால் எப்படி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியும் அண்ட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வச்சுட்டு சயின்ஸை எப்படி நம்மளால் விஷுவலைஸ் பண்ண முடியும் அண்ட் அந்த சயின்ஸை எப்படி பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸோட கனெக்ட் பண்ணி கற்றுக்க முடியும், இந்த மாதிரி விஷயங்களை நான் உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறேன்.